ஆக்சுவலாக நம்ம ஸ்டாலுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சார். இப்போ நம்ம ஆக்சுவலாக நீங்கள் ஜேக்கை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுங்க சார்? சார் இப்போ நேராக வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஏஐ டெக்னாலஜி சொல்லியிருந்தீங்க, அந்த லோ ஜிஎஸ்எம்லேருந்து ஹை ஜிஎஸ்எம் வரைக்கும் ஒரே மிஷினில் அடிச்சுக்கலாம்னு சொல்லி காமிச்சிருந்தீங்க. இப்போ பார்த்தோம். முதல்ல நாங்கள் அது எந்த அளவுக்கு அடிக்கும்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு கார்மெண்ட் ஃபினிஷ் ஆகும்போது ஒரு சைடில் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம மேலே இந்த ஒரு இங்கே மடிச்சு அடிக்கும்போது ஒரு ஃபோல்டு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக வரும். அது நம்ம ஸ்டிச் வந்து ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி வரும்போது நம்ம வந்து ஒரே மிஷினில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக ஒரே இதில் வந்துடும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? நான் என்ன ஃபீல் பண்ணாங்க, நிறையா அப்டேஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ ஒரே மிஷினில் ஃப்ளாட் லாக் ஓவர் லாக் அடிக்கிற பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்கிறது எங்களுக்கு ஒரு நியூஸ். ஸோ இப்போ பார்ட்ராக் மிஷின் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கஸ்டமருக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி நிறையா அப்டேஷன், நிறையா R&D பண்ணுறீங்க, நிறையா அப்டேஷன் வந்துட்டு இருக்குது. ஐ திங்க் ஜாக் இஸ் ஆன் தி ரைட் பாத். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் நாமளும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஓகே, ஃப்ளாப் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் பண்ணி அதே லேசர் கட் பண்ணி கொடுக்குது. அந்த ப்ரௌன்னஸும் சைடில் வந்து அந்த இதில் வரல, நல்லாயிருக்கு மிஷின்ஸ். சார் நம்ம ஓவர்லாக்கில் வந்து C7 லான்ச் ஏர் இல்லாமல் திருக்கிற ஏஐ சாஃப்ட்வேர் மிஷின் பார்த்தீங்களா சார்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக்லாம் ஸ்டிச் பண்ணிச்சிருங்க. அது நீங்கள் என்னென்ன நல்லா இது இருக்குது. எந்த மிஷின்லேயும் இது மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா இதுலேயுமே மெட்டீரியல் எல்லா இதுலேயுமே ஸ்டிச் பண்ணுது. அது லேயர் மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது சேஞ்ச் ஓவர் ஆகிக்குது. வெல் அண்ட் குட், நல்லாயிருக்கும் சார். நம்ம அந்த ஃபேட் லாக் பார்த்தீங்க, ஏர் இல்லாமல் ஃப்ளாட் பெட் ஃபேட் லாக்கு, அந்த நாய்ஸ் லெவலில் ஸ்டிச்சிங் எப்படி பார்த்தீங்க? ஸ்டிச்சிங் குவாலிட்டி எப்படி தெரியுதுங்க? நல்லா தான் இருக்குங்க. ஸ்டிச்சிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. இது ஒரு இது இருக்குது இல்லைங்க சார். கடைசி இந்த சிங்கிள் பார்த்தீங்க, த்ரெட் கேச்சரோட பார்த்தீங்க சார், அது என்ன பற்றி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, பேக் சைடில் அந்த எந்த ஒரு ஆப்போசிட் வேறு த்ரெட்டும் கலர் போட சொன்னோம், அது போட்டு காமிச்சிங்க. அதில் எந்த ஒரு த்ரெட்டு அந்த பின்னாடி வந்து அந்த லேயரில் வந்து தெரியல. அந்த கேச்சர் வந்து கரெக்டாக இது பண்ணி அந்த டாப் லேயரோட அந்த யான் கலர் வந்து பேக் சைடு வரல, நல்லா தான் இருக்குங்க சார். நீங்கள் இதனால் வரைக்கும் ஜாக் பார்த்து நினச்சதுக்கு இப்போ பார்த்துக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களாங்க சார்? இல்லை, நீங்கள் 5 இயர்ஸ் அந்த கான்ட்ராக்ட் இதில் கொடுக்குறோங்கிறீங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் இதாக இருக்குங்க ஃபார் த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் டீலிங்காக இருக்கும். 5 இயர்ஸ் அப்படியே வந்து நீங்கள் கான்ட்ராக்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸில் நாங்கள் அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த மறுபடியும் நியூ மிஷின் உங்கள்கிட்டே வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஸ்டால் வந்து ரொம்ப நன்றிங்க சார். இப்போது நீங்கள் நம்மளோட ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்க சார்? அந்த பட்டன் ஃபீடர் பார்த்தீங்களா? அதை பற்றி கொஞ்சம் டெக்னாலஜி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. சரிங்க சார். பட் ஐடியா இருக்குது. ஓகே சார். ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு 100 மிஷின்ஸ் வாங்கியிருக்கீங்க. எங்களுடைய சர்வீஸு, எங்களுடைய மிஷினோட பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் இன்னொன்று என்னன்னாங்க, இப்போ அந்த பட்டன் ஃபீட் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்களா சார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ஐடியா இருக்குங்க. ஒரு ஐடியா வருது. ஏன்னா மேன் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 கம்மியாகுது. ஒரு ஐடியா வருது. ஓகேங்க சார். இந்த 12 த்ரெட் ரூமரோட பார்த்தீங்கன்னா மல்டி செயின் மிஷின் பார்த்தீங்களா சார், அதை பற்றி என்ன? பெட்டராக இருக்குங்க. சரி பெட்டர் தான், கொஞ்சம் ப்ரொடக்ஷனுக்கு தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்க சார். ஓவரால் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுங்களா ஜாக்? ஜாக் கண்டிப்பாக. ஓகே சார். 2 விஷயங்க. ஒன்று பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, இன்னொன்று ப்ரைஸ் வைஸ் வந்து காம்படேட்டர். ஓகே ஓகே. சர்வீஸுங்க சார்? சர்வீஸ் பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார் வந்திருக்காருங்க. நம்ம மிஷின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். மிஷினில் எப்படி இருக்குங்க சார்? நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் மிஷினு. நல்லா தான் இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஓகே சார். இப்போ வந்து நான் 6-7 மிஷின் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குங்க. ஓகே சார். இப்போ வந்து ஸ்டாலை வந்து பார்த்தீங்க சார், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இப்போ ஐடியா கிடச்சிருக்குங்களாங்க சார்? இதில் புதுசாக எனக்கு ஒன்றும் வேணுங்கிற மாதிரி தோணலைங்க, அதனால் நான் எதையும் பர்ச்சேஸ் பண்ணலை. மற்றபடி ஓகேங்க. ஓகே சார். எங்களோட சர்வீஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்குங்க. சர்வீஸ்லாம் பெட்டராக தான் இருக்குது. ஓகே சார். ஸோ ரொம்ப நன்றி சார். வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட ஆதரவு எங்களுக்கு நன்றி தேவைங்க சார். வந்திருக்காருங்க. நம்ம மிஷின் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார். இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மிஷின்ஸு. இப்போ வந்து பார்க்குறீங்களா சார் நம்ம ஸ்டாலை, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா சார்? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கொஞ்சம் மிஷினரிஸ் மாடர்னைஸ் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோமேஷன் போயிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு இந்த கோல்டிங்லேயும் கொஞ்சம் அட்வான்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம். பட் டெஃபினெட்லி தேர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே சார். பேட்டர்ன் ஸ்விங் மிஷின்ஸ் எப்படி இருக்குங்க சார் நம்மளோட? பேட்டர்ன் நல்லா இருக்குங்க. நிறைய பண்ணலான்ற எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஓகே சார். நம்ம ஸ்டாலுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நம்ம ஸ்டாலுக்கு வந்திருக்கீங்க, சிங்கர் மிஷினாக தச்சு பார்த்தீங்க. மிஷினில் எப்படி இருக்கு? மிஷின்லாம் நல்லா இருக்குது. பட்டு இது
மிஷின் ஓகே. மிஷின் அது எப்படி சொல்கிறது, இது அதுக்குண்டான குதிரை வாங்குறத கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி மிஷின் நல்லா இருக்குது. அதை விட இது பெட்டராக இருக்குது. த்ரெட்டு கட்டு 0 பாயிண்டில் நல்லா இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் சரி. இப்போ அட்வான்ஸாக போகிறது நல்லா இருக்குது. ஏஐ ஃபீச்சரோட நல்லா இருக்குது. நான் மிஷின் தச்சு பார்த்தேங்க, தைக்கிறதுக்கு எப்படி இருக்குங்கண்ணா? தைக்கிறதுக்கு சுமாத்தாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷின்லாம் நல்லா இருக்குது. சரிங்கண்ணா. இப்போது நமக்கு மிஷின் தேவைப்படுதுங்களாங்கண்ணா? ஆமாம் தேவைப்படுது. இங்கே தான் கொட்டேஷன் வாங்கியிருக்கிறேன். அடுத்து பில் வாங்கி மிஷின் எடுக்கணும். லோனுக்கு அப்ளை பண்ணி ஜேக்கு தான் எடுக்குது. அதனால் பிரச்சனை. சரிங்கண்ணா. ஓகே நன்றிங்கண்ணா.